to the show. This DC Live Weekend we are running. And ஒரு பண்ணிப்போம். ஒரு வீக்கெண்ட் அப்புறமா நம்ம நிறைய விஷயங்கள் பேச போறோம். அண்ட் எல்லாருக்கும் வீக்கெண்ட் நல்லபடியா போயிருக்கும் நான் நம்புறேன். அண்ட் வந்து இங்க வந்து உங்களுக்கு தெரியல வந்து ஒரு மாதிரி நல்லாவே இருக்கு. ஸோ எல்லாம் அண்ட் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா என்ன ஸ்பெஷல் அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து மெமரியல் டே, நம்ம நேஷனல் லெவல்ல செலிப்ரேட். ஸோ நம்மளோட லைஃப்ல மெமரியல் சொல்றதுக்கு முன்னாடி நிறைய பேர்த்தோட லைஃப்ல ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கும். என்ன அப்படிங்கிறது நீங்க மனசு வந்து யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த டே வந்து இயர் May 27 இந்த நினைவு தினம் வரும். இந்த நினைவுங்கிறது முக்கியமா எது அப்படின்னா மிலிட்டரியில இருந்து இல்லையா? ஸோ நிறைய பேர் இருந்து போயிருப்பாங்க, நிறைய பேர் நாட்டுக்காக தியாகம் பண்ணியிருப்பாங்க இருக்கட்டும். ஸோ இருந்திருப்பாங்க. பட் இல்லாம வந்து இருக்கும். அண்ட் நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெமரியபிள் டே, அதாவது நினைவு தினம் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதாவது இராணுவத்தில் ஒர்க் பண்ணுற பீப்புள்ஸ் அண்ட் நம்மளோட ஃபேமிலியில் இல்லாத ஒரு சில பீப்புள்ஸ் அண்ட் வந்து நம்ம லைஃப்பில் இருந்திருப்பாங்க, இப்போ இல்லாமல் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றி சொல்கிறதுக்காக அண்ட் அவங்கள பற்றின ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த டே அப்படிங்கிறது வந்து செலிப்ரேட் பண்ணப்படுது. ஸோ இந்த டேவுடைய ஒரு ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி என்ன அண்ட் இந்த டேவை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம். அண்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் கேட்டுட்டு அகைன் கண்டினியூ பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க. திஸ் இஸ் DC Live Weekend, we share, we are at end. Okay friends, welcome back to the show. This is DC Live Weekend, we share, we are on air. அண்ட் வந்து இன்னைக்கு வேர்ல்ட் மெமரியபிள் டே. ஸோ அதை தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம், மெமரியல் டே. ஸோ இந்த டேவை பற்றின ஒரு சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டே வந்து அமெரிக்காவில் ஸ்டார்ட் ஆச்சு, யுஎஸ்ல. அது எதுக்காக அப்படின்னா ஆயுதப்படைகள் ராணுவ வீரர்கள் இருக்காங்க இல்லைங்களா? ஸோ அவங்கள வந்து ஆண்கள் பெண்கள் வந்து எவ்வளோ பேரை அவங்களோட நாட்டுக்காக உயிரிழந்தாங்களோ அந்த தியாகத்தை கண்ட்ரோல் பண்ற விதமா, அவங்கள கௌரவிக்கிற விதமா வந்து இந்த டே வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு. 1865 உள்நாட்டு போரை வந்து முடிவடையுது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில். அப்போ ராபர்ட் லீ அப்படிங்கிற வந்து என்ன பண்ணுறாருன்னா ராணுவத்தை வந்து ஏப்ரல் 7 அன்னைக்கு வந்து ஒரு பெரிய நீதிமன்றமாக கட்டி அதில் வந்து கிரானிட்டம்னு சொல்லிட்டு ஒரு இதில் போய் சரணடைகிறாரு. ஸோ 4 வருஷமா 62,000 வீரர்கள், அதாவது 6,20,000 வீரர்கள் வந்து அந்த உள்நாட்டு போரில் இறந்து போயிருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஆர்மியால வந்து ஜெனரலாக வந்து ஜான் லோகன் அப்படிங்கிறவர் இருந்திருக்காரு. ஸோ அவர் வந்து May 30, 1868 யாரெல்லாம் இறந்து போனாங்களோ அவங்களுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக இந்த டேவை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அந்த டேவை தான் நம்ம வந்து இன்னைக்கு மெமரல் டேன்ற வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த டேவை பொறுத்த வரைக்கும் ஒரு டைம்லைன் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது கெட்டிஸ்பர்க் அப்படிங்கிற போருக்கு பிறகு வீழ்ந்த வீரர்களோட கல்லறைகள் எல்லாத்துலேயுமே பென்சில்வேனியாவை சேர்ந்த பெண்கள் வந்து எப்போவுமே மலர்கள் வச்சுட்டு இருக்காங்களாமா. ஸோ 1866 நியூயார்க்கில் வந்து வாட்டர்லூ அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்கு. ஸோ May 5, 1866, அதாவது May 5, 1866 யாரெல்லாம் வந்து உயிரிழந்தாங்களோ அந்த பிளேசஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நினைவு கொண்டாடுறது, அதாவது நினைவஞ்சலி செலுத்துறதுங்கிறது ஒரு சமூக சேவையா நடக்க தொடங்குது. ஸோ இந்த நினைவஞ்சலி அப்படிங்கிற கான்செப்ட் அவங்க எதுக்கு கொண்டு வராங்க அப்படின்னா அந்த பர்சன்ஸை வந்து நினைச்சு பார்க்கறதுக்கு அவங்க வெளி அதர் பீப்புள் இருக்கலாம் அப்படின்னா அவங்களோட ஹிஸ்ட்ரி அண்ட் அவங்க எப்படி இறந்து போனாங்க, ஸோ எந்த போர், இது எல்லாமே மென்ஷன் பண்ணி அந்த கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டிருக்கு. ஸோ May 5, 1868, அதாவது 1868
மேஜர் ஜெனரல் வந்து ஜான் ஏ லோவன் அவர் வந்து என்ன பண்றாருன்னா பொது ஆணை எண் 11 அப்படிங்கிறத வந்து வெளிவிடுறாரு. இந்த டே தான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த நினைவு தினத்தை வந்து கட்டாயப்படுத்துது, அதாவது அதிகாரப்பூர்வமா ஆக்குது. அண்ட் வந்து 2020 அமெரிக்க படை வீரர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பைக்ஸ் மூலியமா வந்து ஒரு பேரணி நடத்துறாங்க. ஸோ அது மூலியமா வந்து மக்களை ஒன்றிணைச்சு அந்த நினைவு நாளை வந்து இது பண்றதுக்காக இந்த டேவை வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஸோ உலகம் முழுவதுமே இந்த நினைவு தினம் அப்படிங்கிறது வந்து நிறைய பிளேஸ்ல வந்து கொண்டாடிட்டு வராங்க. ஸோ அமெரிக்காவில் மட்டும்தான் இல்லை, நிறைய நாடுகளில் வந்து அவங்க இராணுவ படைகளில் வீழ்ந்த வீரர்களை வந்து நினைவு கூறுற விதமாக நிறைய நாடுகளில் எவ்ரி இயர் இந்த டேவை வந்து அவங்க கொண்டாடிட்டு வராங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நெதர்லாண்டில் 2ஆம் உலக போர் அப்போ வந்து இறந்து போன பொதுமக்களையும் இராணுவ உறுப்பினர்களையும் கொண்டாடுறதுக்காக May 4 வந்து இந்த டேவை செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. அண்ட் சவுத் கொரியா வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா June 6 செலிப்ரேட் பண்ணுறாங்க. நாட்டுக்காக யாரெல்லாம் வந்து உயிர் தியாகம் செஞ்சாங்களோ அந்த இராணுவ வீரர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மரியாதை செலுத்துகிற விதமாக. ஸோ இத்தாலியில் எடுத்துக்கிட்டோம்னா 1988 ஆஸ்திரியா ஹங்கேரி இத்தாலியன்னு சொல்லிட்டு ஒரு போர் நடக்குது. அதில் வந்து இத்தாலியர்கள்ட்ட வந்து ஆஸ்திரியா அவங்க வந்து சரணடைஞ்சிருப்பாங்க. ஸோ அந்த டேவை வந்து ரிமெம்பர் பண்ணுற விதமாக November 4 வந்து இந்த டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் பிரிட்டன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா November 11 வந்து இந்த டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் பெல்ஜியம் வந்து November 11 தான், கனடாவும் November 11 அண்ட் ஃப்ரான்ஸில் வந்து November 11. ஸோ இவங்க எல்லாருமே வந்து முதலாம் உலகப்போர் நடந்திருக்கும் இல்லைங்களா? ஸோ முதலாம் உலகப்போர் நடந்ததில்ல எதெல்லாம் வந்து இறந்து போனாங்களோ அவங்கள வந்து நினைவு கூறுற விதமாக வந்து இந்த 3 கண்ட்ரீஸுமே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. அண்டு ஜெர்மனி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா November 16 வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. நைஜீரியா பீப்புள்ஸ் வந்து December 22. ஸோ இந்த டேவை பற்றின ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தொடர்ந்து பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் கேட்டுட்டு கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க. திஸ் இஸ் DC Life, we care, we share, we are on air. Okay friends, welcome back to the show. This is DC Live, we care, we share, we are on air. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் நினைவு தினம், ஸோ மெமரியல் டே, நம்ம அதை பற்றி தான் பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா? ஸோ இந்த டேவை பற்றின ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாத்தையும் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து இந்த டே வந்து ஒரு 6,20,000 பேர் வந்து உள்நாட்டு போரில் வந்து இறந்து போன வீரர்களோட எண்ணிக்கை பார்த்தோம். 1868 ஜனாதிபதி ஜேம்ஸ் கார்ஃபீல்ட் வந்து என்ன பண்றாருன்னா நினைவு நாளில் வந்து ஒரு மிக நீண்டமான உரையை வந்து நகர்த்தியிருக்காரு. 2500 அதாவது முதல் ரோலிங் தண்டர் அப்படின்ற ஒரு பேரணியில மோட்டார் சைக்கிள்ல வந்து கிட்டத்தட்ட 2500 பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிரைவிங் பண்ணி அந்த பேரணியை வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ நினைவு தினம் வாரம் அந்த இறுதி இதில் வந்து இறைச்சியா இருக்கட்டும், கடல் உணவுகளுக்காக செலவிடப்படுற டாலர்களோட எண்ணிக்கை வந்து $1.5 மில்லியன் வந்து செலவு பண்றாங்களாமா மக்கள். அண்ட் வந்து 1.5 மில்லியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அணிவகுப்பு நினைவு தின அணிவகுப்பை பார்க்கறதுக்காக வர மக்கள் வந்து 1.5 மில்லியன் மக்கள். அண்ட் வந்து இந்த டேவை நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பர்சன் இல்லைன்னா ஏதாவது ஒரு வீரர்களை வந்து நீங்கள் மரியாதை செலுத்தலாம். அப்படி இல்லைன்னா இன்னைக்கு தேசிய நினைவு தினம். ஸோ இன்னைக்கு நாளில் இந்த நம்மளோட நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணவங்க எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுக்காக நீங்கள் இது பண்ணலாம். அண்ட் இன்னொன்று கொடி, அதாவது அமெரிக்கா கொடி இருக்கு அப்படின்னா நீங்க இன்னைக்கு வந்து அமெரிக்கா கொடியை வந்து பறக்க விடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட நாட்டை நினைச்சு நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்க நாட்டுக்காக தியாகம் பண்றது மாதிரி ஒரு 2 நிமிஷம் மௌனஞ்சலி செலுத்துறது, ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இந்த டேவை பொறுத்த வரைக்கும் இந்த டேவை அலங்கரிக்கிறதுக்கான ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ பெரும்பாலுமே வந்து அமெரிக்க கொடிகளை வந்து சேமிச்சு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அதை வந்து பாதி அரைக்கம்பத்துல வந்து தொங்க விடுறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு, வெள்ளை, நீலம், ஸோ இந்த இதுல இருக்கக்கூடிய கேக்ஸை வந்து சாப்பிட்றதுக்கு வந்து பயன்படுத்துவாங்களாமா. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில்
இடத்துல வந்து நிறைய ஃப்ளார்ஸ் வச்சு சிவப்பு கலர்ல, நீல கலர்ல இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா மக்கள் வந்து ராணுவத்துக்கு வந்து மதிப்பு செலுத்துறாங்க. ஸோ இந்த டேவை பத்தின ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அப்படிங்கிறது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் சன்ஸ்கிரீன் டே ஆல்சோ. ஸோ சன்ஸ்கிரீன் வந்து உங்களுக்கே தெரியும் எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது. சன் ப்ரொடெக்ஷனுக்காக யூஸ் பண்றது தான் சன்ஸ்கிரீனு. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரப் அப்சார்ப் தட் லூசன். ஸோ ஒரு க்ரீமியா இருக்கும், அதை நல்லா நம்மளோட ஃபேஸ்ல அப்ளை பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஸ்ப்ரே டைப்ல இருந்ததுன்னா ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ இது வந்து நம்மளோட ரேடியேஷன் கிட்ட இருந்து சம்மர் லைஃப்ல இருந்து நம்மள பாதுகாக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப நாளா வந்து நானும் ஒரு நல்ல சன்ஸ்கிரீன் வாங்கணும்னு நினைக்கிறேன்ப்பா, பார்க்கணும்னு நினைக்கிறேன்ப்பா, பட் என்னால எதுவுமே முடியல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இன்னைக்கு போய் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க வாங்கிக்கலாம். ஸோ இன்னைக்கு ஸ்பெஷல் டே வந்து அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி ஒரு டேல அகைன் நிறைய விஷயங்களை தொடர்ந்து பேசலாம். அண்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் கேட்டு நெக்ஸ்ட் செஷன் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. திஸ் இஸ் டிசி லைவ், வி கேர், வி ஷேர், வி ஆர் அண்ட்